நமசிவாய. இது அவசர பதிவு. அதாவது மெயினாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு அதே மாதிரி நார்த்னா வந்து பாம்பே கிடையாது, உங்களுக்கு அந்த யூபி ரீஜன், யூபி டெல்லி அது மாதிரியான ஒரு ரீஜன்ஸ் எல்லாம், உத்தராகண்ட் அந்த மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் மெயினாக தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது மழை, பெருமழை. இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மழைகள் எல்லாமே வந்து நிரம்பி ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி பூமி வந்து பயங்கர ஈரமாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஜோதிட விதிகளின்படி இப்பொழுது மழை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த ஒரு வருடத்திலே கொஞ்சம் பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். ஓவராலாக நம்ம வந்து சென்னைன்னு பார்க்க வேண்டாம், ஓவராலாக சென்னையோ தமிழ்நாடோ பார்க்க வேண்டாம், ஓவராலாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். எல்லோருமே நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தானே நம்மளுடைய எண்ணம். ஸோ அப்போ அது மாதிரியாக இருக்கும்பொழுது அதற்கு முக்கியமான ஒரு ரெமெடி இருக்குது. நிறைய பேர் இதை கேட்டுகிட்டே இருக்காங்க. காரணம் என்னென்னா, இப்போ புயல்னு ஒவ்வொன்றா வரும்பொழுது எல்லாமே முக்கியமாக பார்த்தோம் கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிக பயத்திலே ஒரு 2-3 மாதம் கழிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் சென்னை வாசிகள் எல்லாருமே இருக்கிறார்கள் வச்சுக்கோங்களேன். பெரும்பாலுமே வந்து ரோடு கண்டிஷன்ஸ் ஆகட்டும், வீடு வந்து பார்த்தோம்னா ரொம்ப வீட்டுக்குள்ளே தண்ணி வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பல சேதங்கள் உண்டுவாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நான் வந்து ஜனவரி மாதம் பரிகார ஸ்தலம் சேனல்லையே இந்த ஒரு வருடமும் சரி, நெக்ஸ்ட் வருடமும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. ரொம்ப பெருமழை பெய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், அதே மாதிரி வெள்ளத்தால் பாதிப்பு உண்டாகும் ஜனவரி மாதத்தோடைய சனிப்பெயர்ச்சி பலன்களில் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பரிகார ஸ்தலங்களை எப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸோட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து அதே மாதிரியான விஷயங்களும் நிறைய விஷயங்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் இடியால் அதிக பாதிப்பு இருக்கும். அதனால் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளாகட்டும், நீங்களாகட்டும் எல்லாருமே மரத்துக்கடியில் போய் நிற்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வெள்ளத்தில் எங்கேயாவது போயிட்டு பீச்சில் போகிறது, இந்த மாதிரியான ஏதாவது விஷயம், ஆற்றில் போய் நிற்பது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அதை செய்யுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது வந்து பார்த்தோம்னா, நவம்பர் 27ஆம் தேதி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி வந்து நீர்ராசியில் இருக்கார். இதெல்லாம் நான் வந்து சாணக்கியா சேனல், ஆதர் நான்மியத்து எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து புதிதாக பார்க்கக்கூடிய மக்களுக்காகட்டும் அல்லது வந்து இதை பார்க்கல அப்படின்றவங்களுக்காகவும் இந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா சனி வந்து நீர்ராசியில் இருக்கிறாரு. இப்போ நம்ம இவரும் வந்து அதிசார பயிற்சியாக குருவுமே வந்து இந்த மாதிரியான ஒரு நீர்ராசியில் போயிருக்கிறார். இதில் வந்து அவர் வக்ரகதி அடையும் போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேதாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா அக்டோபர் 27ஆம் தேதி, அதாவது கந்தசஷ்டி சூரசம்ஹார தினம் தன்று 3:57 சம்திங் வந்து பார்த்தோம்னா செவ்வாய் வந்து நீர்ராசிக்கு வராரு. இது வந்து ஒரு பக்கம். 3 முக்கியமான ஒரு கிரகங்கள் நீர்ராசியிலே இருக்கும் பொழுது சேதாரம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கலாம். அகைன் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டுக்காக மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், பீதி அடைய வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமோ அல்ல சென்னைக்கு மட்டுமோ அது மாதிரி எடுத்துக்க வேண்டாம். பட் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஆல்ரெடி இது மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தாகி விட்டது அப்படின்ற மாதிரியான காரணத்துக்காக தான் இந்த பதிவு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அடுத்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து உங்களுக்கு சூரியன், புதன், சந்திரன் எல்லாரும் கிட்டத்தட்ட 4 பேருமே வந்து பார்த்தோம்னா விருச்சிக ராசியில் இருப்பார். 4 முக்கிய கிரகங்கள் வந்து பார்த்தோம்னா விருச்சிக ராசியில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் ஆல்ரெடி வந்து சனி சொல்லியிருக்கேன், அதே மாதிரி குருவும் சொல்லியிருக்கேன். அப்போ 6 பேர் வந்து பார்த்தோம்னா நீர் ராசியில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டைமில் ஒரு 2 நாள் 3 நாள்லேயே போதும் ஏகப்பட்ட ஃப்ளட் வரும் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து பர்சனலான ஹெவி லாஸே வந்து 2023 வந்து பார்த்தோம்னா மோர் தென் அரௌண்ட் ஒரு 28 to 30 lakhs லாஸ் ஆச்சு. மெயினான ஒரு கார் வந்து ஃப்ளட்டில் வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாதிரி பலருக்குமே பல்வேறு விதமான ஒரு அனுபவங்கள் இருக்கும். அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. சுந்தரர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பன்னிரு திருமுறையில் வந்து ஒரு தடவை வந்து ஒரு இடத்திற்கு போகிறார். அந்த இடம் பேர் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அனைவருமே இந்த ஒரு விஷயத்தை வீட்டில் நம் தினசரி பல முறை சொல்லி வருவது, அதாவது இதுக்கு டைம் எல்லாம் கிடையாது. நமக்கு வந்து நம்மளை தற்காத்துக் கொள்வதற்கு டிசம்பர் எண்டு வரைக்குமே நம்ம அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே இதை நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்குமே நம்ம இதை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம எல்லாருமே சொல்லி கொண்டிருப்பது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப எளியது, தமிழிலே இருக்கக்கூடியது. இது தவிரவே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மந்திரங்கள், மகா பெரியவர் கொடுத்த மந்திரம், இது மாதிரிலாம் இருக்குது. பட் அதெல்லாம் விட உங்களுக்கு இது சொல்கிறதுக்கு எல்லோருக்குமே கொஞ்சம் எளிதாகவும் இருக்கும். ஹைலி ப்ரூவன் மெத்தட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால் நான் இந்த ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சுந்தரர் கொடுத்த ஒரு விஷயம். அவர் ஒரு நாட்டுக்கு போகிறார், ஒரு இடத்துல போகிறாரு. அங்கே ராஜா வந்து அங்கே ஃபுல்லாகவே மழையே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்ன உடனே ஒரு பதிகத்தை பாடுகிறார். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா 12 வேலி நிலம் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட கேட்டுட்டு, நான் உனக்கு 12 வேலி நிலம் தரேன், எனக்கு மழை, எனக்கு எல்லாத்தையும் சகிக்கவே அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்றாரு. சொன்னோன்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்ய ஆரம்பிக்கிறது என்னன்னா, மழை நிற்கவே இல்லை, நிற்காத பயங்கரமான மழை பெய்து கொண்டே இருக்கிறது. எல்லா இடத்துலையும் ஃப்ளட் வர ஆரம்பிச்சிருது. என்ன பண்றதுன்னு மக்களுக்கு தெரியல. ஸோ அது நிறுத்துறதுக்கு அப்போ என்ன சொல்றாருன்னா சுந்தரர் வந்து அப்போ சுவாமிக்கு இன்னொரு 12 வேலி நிலம் தருகிறார். சுவாமிக்குன்னா சுவாமி எடுத்துட்டு போகிறதில்ல, கோயில்களுக்கு அப்படிங்கிறது. அல்டிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போ மாதிரி இல்லை. கோயில்களுடைய நிலங்கள் எல்லாமே மக்களுக்கு உண்டான ஒரு விஷயமாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்பொழுது வேறு மாதிரியான விஷயம் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ அது மாதிரியான ஒருக்காகவும் மக்கள் வந்து பஞ்சமின்றி இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியாக அரசர்களிடமிருந்து நிறைய நிலம் வாங்குவது அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ அப்போ வந்து சுவாமி கிட்ட சொல்கிறாரு, இன்னொரு 12 வேலி நிலம் தரேன், எனக்கு இந்த மழையை நிறுத்து அப்படின்னு.
அப்போ அரசன் கிட்ட சொல்கிறார், நான் சுவாமி கிட்ட சொல்லியிருக்கேன் இன்னொரு 12 வேலி நிலம் தரேன்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் மழையை நிறுத்துங்கள் அப்படின்ற மாதிரியான, மழை நிறுத்துவதற்கு 12 வேலி நிலம் கொடுத்து நம்ம அரசருமே ஒத்துக்கொள்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு உடனடியாகவே மழை நின்று விட்டது. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். பலருமே இதை வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ளட் டைமில் எல்லாமே 60s 70sலாம் இதை செய்திருக்கிறதாகவும், உடனடியாகவே அவங்க வீட்டில் இந்த மாதிரியான ஒரு மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த மழை பாதிப்புகள் பொதுவாகவே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இல்லாமல் இருந்திருக்கிறது. அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த தனிப்பட்ட முறையில் வீட்டுக்குள்ளே தண்ணி வருது, அல்லது நம்மளுடைய பாதிப்புகள் ஏதாவது, நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய அண்டை வீட்டார் எல்லாருக்குமே அது மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நமக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காகவும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து தொடர்ந்து எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லி வருவது நல்லது. நான் இது உங்களுக்கு படிக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன் பாருங்கள். நான் அதை படிக்கிறதுக்குண்டான காரணம் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. ஸோ படித்து முடிச்சுட்டு நீங்கள் எதையும் கேளுங்க, ரொம்ப சின்னது தான். வையகம் மற்றும் மாமழை மறந்து வயலில் நீர் இலை மாநிலம் தருகோம் உய்யக் கொள்க மற்ற எங்களை என்ன ஒளிகுள் வெண்முகில் ஆய்பறந்து எங்கும் பெய்யும் மாமழை பெருவெல்லம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரு வேலி கொண்டு அருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்கூர் உலானே. திருப்புன்கூர் தான் அந்த ஊர். ஸோ திருப்புன்கூர் உலானே அப்படின்ற மாதிரியான விஷயம். இது நானே படிச்சதில்லை வச்சுக்கல, இனிமேல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அது மாதிரியான ஒரு விஷயம் தான். இதில் வந்து என்னென்னா, நாம ஒரே ஒரு விஷயம் இதை சொல்லும்போது நம்மளும் வந்து என்ன சொல்கிறோம், சுவாமி கிட்ட நான் அவனுக்கு 12 வேலி நிலம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த 12 வேலி நிலம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத, நம்மளால் இப்போல்லாம் யாராலையுமே வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நம்ம சுவாமிக்கு அது மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை இல்லவா? அதனால என்ன பண்ணுறதுன்னா, யூஸ்வலாக சுவாமிக்கு வந்து என்னென்னா நாம் ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறோம், அதை நிறைவேற்றுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். அதற்காக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இது முடிந்த உடனே ஒரு செங்கல் இருக்குல்லையே, ஒரே ஒரு செங்கலாவது ஏதாவது ஒரு கோயிலுக்கு கட்டுவதற்காகவோ அல்லது கோயிலில் ஏதாவது ஒரு திருப்பணி நடக்குதுன்னா ஒரே ஒரு செங்கலாவது கொடுப்பதாக முதல்ல சங்கல்பம் செய்து கொண்டு, உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்காகவும் சரி, இந்த லோகத்திற்காக மெயினாக நம்ம எல்லாம் நல்லபடியான ஒரு சூழ்நிலையில் எவ்வளவோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஹை ரைஸ் பில்டிங்கில் இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க. நம்ம எல்லாமே ஹை ரைஸ் பில்டிங்கில் தான் இருந்தாலுமே கூட உங்களுக்கு இந்த ஃப்ளட்டு திடீர்னு திறந்து விட்ட ஃப்ளட்னால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்ததுனால உங்களுக்கு அந்த கார் அந்த லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி ஹை ரைஸ் பில்டிங்ஸ்ல எல்லாம் இருந்தாலுமே கூட மற்றவங்களுக்காக செய்யலாம் இல்லையா, அவங்களுக்கு சேஃபாக இருந்தாலுமே கூட எல்லாருமே செய்கிறது அப்படின்றது அடுத்தவர்களுக்காக செய்ய அதுக்குண்டான ஒரு பலன் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பான முறையிலே நற்கர்ம பலன் அப்படிங்கிறது நம்மளையும் வந்து சேரும் அல்லவா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால சண்டே அன்னைக்கு இந்த ஒரு பதிவு பண்ணுற காரணம், மண்டேலேருந்தே நிறைய இந்த மாதிரியான பிட்ஸ் அண்ட் பீஸாக நமக்கு த்ரெட் இருந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பான முறையில் இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை தினசரி செய்து வாருங்கள். எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை செய்யுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி கிட்ட ஒரு தடவை மனசில் நினச்சிட்டு எங்கே உங்களுக்கு நிம்மதியாக உட்கார்ந்து சொல்ல முடியுமோ அது மாதிரி உட்காந்து சொல்லுங்க. நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு ரொம்ப இதாக சொல்லணும்னு இல்லை, நம்மளுடைய இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு நம்மளோட இன்டென்சிட்டி இருக்கோ அவ்வளவுதான். அந்த டைமில் சுந்தரர் வந்து பார்த்தோம்னா சொன்ன உடனே அது மழை நின்று தான். அது அப்போ அவருடைய ஒரு தவ வலிமை அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு விஷயமாக இருந்திருக்கும் அல்லவா. நமக்கு அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால நம்ம பல முறை இதை ஒரு விஷயமாக சொல்ல வேண்டியது, ஒவ்வொரு முறையும் சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஜனவரி மாதத்துக்கு மேலேயா இது மாதிரி ஒன்று சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு செங்கலை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சிருங்க. அதுக்கப்புறம் எப்போ உங்களால் எங்கே கொடுக்க முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துருங்க. அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஏதாவது நீங்கள் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்ம இந்திய மக்களுக்காக செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்தீர்கள் என்றால், நீங்களுமே செங்கல் எடுத்து வைக்க முடியலனாலும் இது மாதிரியான ஒரு விஷயம் முடிந்த உடனே ஒரு ஜனவரி மாதம் எல்லாரும் சேஃபாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட், உங்களுக்கு முடிஞ்சது லீஸ்ட் அமௌண்ட், ஒரு செங்கலோட விலை எவ்வளோ ஆகும், அதே ஏதாவது ஒரு கோயிலுடைய திருப்பணிக்கு கண்டிப்பான முறையில் கட்டுமான பணிக்கு முக்கியமாக அனுப்பி வையுங்கள். அது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். நம சிவாய.